ஹாய் கைஸ், பிரேக்கிங் அப்டேட் வந்திருக்கு. எஸ்டர்டே அக்டோபர் 17ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல PIL பொதுநல வழக்கு ஹியரிங் நடந்தது. இந்த ஹியரிங்ல ஜம்போ, கேல்குலவன் மாதிரி ஆப்ஸ்லாம் பேன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்க்கும் நவம்பர் 4ஆம் தேதி நடக்க போகிற ஆன்லைன் கேமிங் பில் ஹியரிங்க்கும் டைரக்டா தொடர்பு இருக்கு. எஸ்டர்டே இந்த ஹியரிங்ல என்ன நடந்தது, கோர்ட்ல என்ன சொன்னாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த கேஸ்னால ஃபேண்டசி ஆப்ஸ் கம்பேக் கொடுக்க ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இந்த பொதுநல வழக்க போட்டது CASC, சென்டர் ஃபார் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் சிஸ்டமேட்டிக் சேஞ்ச் என்ற ஒரு அமைப்பு. இந்த கேஸ் ஏன் போட்டாங்க, இந்தியாவில் எல்லா ரியல் மணி கேம்ஸும் பேன் பண்ணுறதுக்கு ஆன்லைன் கேமிங் பில் போட்டிருக்காங்க. ஆனாலும் சில ஃபேண்டசி ஆப்ஸ் ஷாப்பிங் அண்ட் வேற கேட்டகரியில் ரன் பண்ணுறாங்க. ஜம்போ ஆப் மாதிரி இந்த மாதிரி ரன் ஆகிற எல்லா ஆப்ஸையும் பேன் பண்ணணும். இந்த லூப்போல தான் CASC பாயிண்ட் அவுட் பண்ணி கேஸ் போட்டிருக்காங்க. சரி, எஸ்டர்டே கோர்ட்ல என்ன நடந்ததுன்னு பார்ப்பேன். இந்த கேஸ்க்கும் ஜட்ஜஸ் யாருன்னா JB பர்திவாலா அண்ட் KB விஸ்வநாதன் சார். சரி, கோர்ட்ல நடந்த டிஸ்கஷன்ஸை பார்ப்போம். இந்தியன் கவர்மெண்ட் 1528 பெட்டிங் அண்ட் கேம்லிங் ஆப்ஸை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் ஃபுல்லாக பேன் பண்ணுறதுக்கு லா இல்லை. இப்போ வந்த ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஆன்லைன் கேமிங் ஆக்ட் 2025 ஆன்லைன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் சோஷியல் கேம்ஸை அப்ரூவ் பண்ணுது. ஆனால் பெட்டிங் அண்ட் கேம்லிங் ஆப்ஸை ஸ்ட்ரிக்டாக பேன் செய்யலை. சில ஆப்ஸ் சோஷியல் கேம்னு சொல்லி ரியல் மணி பெட்டிங் நடத்துது. ஜம்போ ஆப் இப்படி தான் ரன் ஆகுது. இந்தியாவில் 65 கோடி மக்கள் ஆன்லைன் கேமிங் அண்ட் பெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால நிறைய மக்கள் கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்காங்க. சரி, லாஸ்ட்டாக இவங்க சொன்னது ஸ்போர்ட்ஸ், சோஷியல் கேம், ஷாப்பிங் கேட்டகரியில் ரன் ஆகிற பெட்டிங் ஆப்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக பேன் பண்ண வேண்டும்னு கேட்டாங்க. தீபாவளிக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுக்கணும், ஃபங்க்ஷன் டேஸில் பெட்டிங் அதிகமாக இருக்கும், அதனால உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டாங்க. சரி, இந்த கேஸ்க்கு ஃபைனல் டெசிஷன் கொடுத்துட்டாங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் கைஸ், கிரிக்கெட் அண்ட் PKL கபடி மேட்சஸ்க்கு நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி டீம்ஸ் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஃபைனல் டிசிஷன் எஸ்டர்டே கொடுக்கல. கவர்மெண்ட் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் விசாரிச்சுட்டு லூப் ஹோல்ஸ், சோஷியல் கேம்ஸ்னு ரன் ஆகிற ஆப்ஸ் பற்றி ஃபுல் ரிப்போர்ட் நெக்ஸ்ட் ஹியரிங்கில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஹியரிங் 4th நவம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 2 கேஸும் நவம்பர் 4ஆம் தேதி நடக்குது. அதனால நவம்பர் 4ஆம் தேதி வர ஜம்போ, கேல்குலவன், டாபா ஃபேண்டசி மாதிரி ஆப்ஸுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரி, இந்த கேஸ்னால ஃபேண்டசி ஆப்ஸ் கம்பேக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அதெல்லாம் எதுவும் இல்லை, டேக் இட் ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.